ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாமல் குழம்பி இருந்திருப்பான். ஸோ உடனே ஈவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். அவளும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுறா, அப்பாடா ஹீரோ ஒரு வழியாக கால் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அட்டன் பண்ணும்போது, ஆமாம் இந்த இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக இருந்தது, அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இது வந்து இர்ரெகுலராக தான் இருக்குது அப்படின்ட்டு. அவளுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி இந்த குழந்த யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த குழந்த உன்னோடது தான், நம்ம ஸ்பேஸில் ஒன்றா இருந்தோமே அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வரேன் அப்படின்னு. சீக்கிரம் வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். நான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா மூஞ்சை வந்து பார்க்குறான். ஆமாம் இப்போ நீ சிரிக்கிறியா இல்லை அழுகிறியா அப்படின்ட்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கானா. நீ இன்னியுமே அந்த பெனாலிட்டியை கட்டி முடிக்கலை, உனக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை வேறு இருக்குது. நீ தலைகீழ நின்னாலும் உன்னை வந்துட்டு எப்படியுமே ஸ்பேஸுக்கு அமுச்சுட மாட்டானுங்க. எந்த தைரியத்தில் நான் உங்ககிட்ட வருவேன் நீ சொல்கிற அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறானா. இவன் வானத்தையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஈவ அப்புறம் ஜின்னு மீனா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. இவங்க ஒரு மாதிரி தயங்குறாங்களா. அட என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. என்னால் பூமிக்கு ரிட்டன் வர முடியாது. ஏன் என்னாச்சு? ஏன்னா நான் 12 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. எல்லாருக்கும் செம ஷாக்கிங்காக இருக்குது. சீஃப் பார்த்தீங்கன்னா ஏண்டி விளாடுற நேரமா என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னா என் குழந்தைக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு. என்னடி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோ தான், நானும் அவனும் இங்கே தனியாக இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எது ஸ்பேஸில் இது நடந்ததா அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த எக்கு எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஸோ இப்போவுமே என்னோடய பேபியை நான் ரிஸ்கில் வச்சு ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா சத்தியமாக பூமிக்கு ரிட்டன் வந்து என்னால் ஒழுங்காக உயிரோடு இருக்கவே முடியாது. அந்த கில்ட்டி ஃபீலே என்னை கொலை பண்ணிடும். ஸோ அதனால் நான் என்னோடய பேபிக்காக நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு. பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காத, அது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு உனக்கு தெரியும் தானே, ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க அப்படி. இந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுது. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஈவ் பார்த்திங்கன்னா சீஃப் அப்படின்ற மாதிரி கத்துறாளா. அப்போ பார்த்திங்கன்னா இவளுக்கு பயங்கரமாக வயிறில் பெயின் வருது போல். ஸோ வயிற்று பிடிச்சிட்டு கத்தும்போது சீஃபுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னாச்சு ஈவ், உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாகறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்றா. அதுக்கப்புறம் அந்த சீஃபும் இவளும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பும்போது ஃபுல்லாக செக் பண்ணோம், ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அவளை எப்படியாவது நம்ம சேஃபாக ரிட்டன் இங்கே கொண்டு வரணும், அது உன்னால் முடியுமா அப்படின்னு. நான் வந்து கைனகாலஜிஸ்ட்டு கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஜீரோ கிராவிட்டியில் இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னுமே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜீரோ கிராவிட்டி எல்லாமே தெரிஞ்ச ஒரு கைனகாலஜிஸ்ட்டை தான் நம்ம போய் பார்க்கணும் அப்படி. என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் பாசிபிளா? ஜீரோ கிராவிட்டி தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட்லாம் எங்கே இருப்பானுங்க அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போதே 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஞாபகங்கள் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இல்லை அவனை மட்டும் நான் வந்துட்டு ஸ்பேஸுக்கு விடவே மாட்டேன், அது பெரிய க்ரைம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஈவை வந்து நீங்கள் சாக விட பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. என்ன நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்க கை காலை பிடிச்சி நம்ம ஸ்பேஸுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக வரான். அந்த டைம் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணுறானுங்க. ஸ்கேன் பண்ணியிருந்துருப்பாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு விறுவிறுன்னு ஓடி வரான். இங்கிட்டு சீஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஈவோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னது இது, எனக்கு ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லிட்டு இருக்கு. ஈவுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சாம்மா. இப்போ ஈவுக்கு வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. உடனடியாக அந்த கர்ப்பப்பை வாயை வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மிஸ்கரேஜ் ஆகி ரொம்ப வந்து ப்ளீட் ஆனதுனால அவள் இறந்தே போயிடுவா அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை வந்து ஸ்பேஸுக்கு அமுச்சு விடுங்க,
நான் போயிட்டு அவளை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலையா. டாக்டர் பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா, நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நமக்கு டைம் இல்லை அப்படி. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீஃபோட கால்லேயே விழுந்துடுறான். நான் வந்துட்டு இனிமே உங்களுக்கு அந்த ஃபைனை பே பண்ணல தான், ஆனாலும் என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தையும் ஈவும் மட்டும்தான், அவங்கள நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஸோ என்னை ஸ்பேஸ்க்கு அமுச்சு விடுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவன் கெஞ்சி அழுதுட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து போச்சு, ஸோ அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பையில தான் அமுச்சு விடணும், அவனை வந்துட்டு ஒரு குற்றவாளியாக பார்க்காம ஒரு டாக்டராக மட்டும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறா. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அவங்க 3 அம்மாவையும் வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா நான் கொஞ்சம் தூரமாக போகிறேன், சீக்கிரமாக வந்துடுவேன், ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்புக்கில் நிறைய அமௌண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பான் போல், அதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது, அதையும் எடுத்து கொடுக்குறான். இதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கோங்க, அண்ட் நிறைய குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் எதுக்காக நீ இந்த மாதிரி பேசுகிற, அப்படி நீ எங்கே போகிற, எப்போ வருவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறமா சாண்டியும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்க்குறா. இனி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இப்படியே விட்டா அவள் இறந்து போயிடுவா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பாட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹெட்டு வந்து கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டுப்பாயிரா. ஐயோ இந்த நிலைமையிலேயே நீ இதை கேட்பியா. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னால தானே நடந்துச்சு, இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் நாங்கள் ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோம் பாரு, எங்களை தான் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு திட்டிகிட்டு இருக்காரா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயையோ ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. சரி நீங்கள் வந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுது. இந்த சைடு ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் படுக்க வச்சுருக்கானுங்க. மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இன்னி கொஞ்ச நேரம் தான் ஹீரோ இங்கே வந்துடுவான் அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வரான். ஹீரோனை பார்த்தோன்னா தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அவளுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். பட் நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்தது எதையுமே காட்டலை. இதுக்கப்புறம் அந்த டாக்டர் பண்ண தான் காட்டுறாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா தரவை செக் பண்ணிட்டேன், ஈவுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. அப்போது டாக்டர் பொண்ணு வந்து சொல்கிறா, நீங்கள் ஹீரோவுக்கு நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்து தானே அமுச்சு விட்டீங்க அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ க்யூர் ஆகிட்டால, அப்படியே பறந்து இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான், அந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்க, அவனும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்த்து அவளை ஹக் பண்ணிக்கிறா. அவள் கேட்குறா, நான் எப்போ பாப்பாவோட மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒரு 20 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு. அப்போது 20 வீக்ஸில் நான் பயோலோட மூமெண்ட்டை பார்க்கலாமா அப்படின்ட்டு. எது பயோல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நம்ம பேபியோட நேம் தான் பயோல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஆகுது, ஏன்றது தெரியலை. அப்படியே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. நீ போய் 1 வீக்கில் கரெக்டாக ரிட்டர்ன் வந்துடணும், ஏன்னா அதுக்கு மேலே நீ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்த அப்படின்னா உன்னால் வந்து நடக்க முடியாமல் ஏன் கண் பார்வையே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக 1 வீக்கில் ரிட்டன் வந்துரு. முடிஞ்சிச்சுன்னா ஈவுமே நீ கன்வின்ஸ் பண்ணி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு, ஏன்னா அவங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்போது ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுவ, அதுக்கப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்ட, எனக்கு டெலிவரி பார்க்கறதுக்கு நீ வந்துடு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். நான் இங்கே வந்ததுக்கான முக்கிய காரணமே உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிருந்துருப்பா, அப்படியே கையை எடுக்கிறா. நீ என்ன பேசுகிற? ஆமாம், நீ வந்துட்டு இங்கே இருக்கிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது, ஆப்ரேஷனும் பண்ணுறது ரிஸ்க்கு தான், நார்மல் டெலிவரியுமே இங்கே பண்ண முடியாது, இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியாது, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வா நம்ம ரிட்டன் பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, நீயும் உன் குழந்தைய வந்துட்டு சாக விடலான்னு சொல்கிறியா அப்படின்னு. இங்கே பாரு, நம்ம பூமிக்கு ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு குழந்தைய கூட பெற்றுக்கரலாம், ஆனால் உன்னோட நிலைமை இங்கே ரொம்பவே ரிஸ்க் ஆயிரும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு.
ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்றா. இல்ல, இந்த பேபி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? ஆனா புரிஞ்சுக்கோ, நீ வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்ல மாட்டிப்ப. நீ உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஏன் நீ நெகட்டிவாவே பேசுற? கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவேன் அப்படின்ற மாரி அவ சொல்லும்போது, இங்க பாரு, நீ வரல அப்படின்னா, நானுமே இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்ன பேசிட்டு இருக்க? அப்புறம் உன்னால நடக்க முடியாது. கண் பார்வை தெரியாம போயிரும். பரவால்ல. நீ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது, நான் அத பண்ண மாட்டேனா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவளுக்குமே என்ன சொல்றதுன்னு தெர்ல. ஒரு மாதிரி அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட அந்த ஜோ பார்த்தீங்கன்னா, சீஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஈவ் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு. அந்த சீஃப்க்குமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சாண்டி, அப்புறம் ஈவ், ஹீரோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த ஷிப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி திரும்பி ஈவ பார்க்குறான். அவ ஓகேவா அப்படின்னு. அவ வந்துட்டு ஹீரோக்காக தான் ஓகேன்ற மாரி சொல்லியிருந்திருப்பா. பட் அவளுக்கு வந்து இஷ்டமே கிடையாது. அதே சமயம் ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் ஹீரோவோட ரூம வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா, அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்லியிருந்திருப்பான், இனி 1 வீக்ல ஹீரோ இங்க ரிட்டர்ன் வந்துருவான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்பேஸ்ல தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிர்றாங்க. அந்த ஷிப்புமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகி அப்படியே வந்துட்டுருக்கு. ஆனா, அப்போ ஈவோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவங்களும் கேட்குறாங்க, ஈவ் உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஸோ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியா இரு, காமா இரு அப்படின்னு. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இல்லை, என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, என் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாகி ஒரு மாதிரி மயக்கமாயிட்டு இருக்கா. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயம் இங்கிட்டு அந்த 2வது அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும்போது ஒரு லெட்டரை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஈவோட வீட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அவங்களோட அம்மாவை தேடுற அந்த லெட்டர். ஸோ அதுதான் இருக்கு. அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, உங்களை இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டாக்ஸிலேருந்து தான் கண்டுபிடிச்சி எடுத்தோம் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஈவ் தான் என்னோட பொண்ணா? அது தெரியாம நான் அவகிட்டயே போய் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அவளை ஹர்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறாங்க. அதே சமயம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஈவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கறனால சீஃப் பார்த்தீங்கன்னா, சரி நீங்க ரிட்டர்ன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எடுத்த அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா திரும்பவும் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்கிட்டு காங் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு ரிட்டர்ன் வரான். அதே மாதிரி இந்த சாயும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா சாயை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா ஹீரோக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது உனக்கு தெரியுமா அப்படின்னு. எங்கிட்ட ஏன்டா கேட்குற, கட்டுப்பேத்தாமல் இங்கேருந்து போ அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணுறதுக்காக 3 அம்மாவும் வந்திருக்காங்க. அம்மா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே அவள் வந்துட்டு கன்சீவாக இருக்கா, டெலிவரிக்கு பிளட்டெல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் பிளட்டெல்லாம் கொடுக்கணும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க உண்மையாக சொல்லியிருப்பாங்க போல், ஈவ் தான் என்னோட பொண்ணு அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ பாசத்தில் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன தான் பிளட்டு கொடுத்தாலும் அது வந்துட்டு யூஸே கிடையாது. ஏன்னா 0 கிராவிட்டியில் உங்களோட பிளட்டை ஈவோட உடம்புல செலுத்தும் போது அவளே வந்து செத்து போயிடுவா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இது கேட்டோன்னா கஷ்டமாயிடுது. அப்போ என் பிள்ளைக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதா, இந்த விஷயத்த கூட பண்ண முடியாதா அப்படின்ட்டு. ஏன்டி இப்படி அழுதுட்டுருக்க, இன்னி கொஞ்ச நாளில் நம்மளோட பையன் வந்துட்டு ஒய்ஃபையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு வரப்போகிறான், நம்ம வந்துட்டு பாட்டிமா ஆக போகிறோம், இந்த டைமில் இப்படி போய் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. எந்த ஃப்ரெண்டு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரிலையே அப்படின்னு. அதே சமயம் ஈவ் பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ 9 மந்த்து நல்லா ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா. இனி 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு டெலிவரி ஆக போகுது. ஸோ அப்படியே ஹீரோ, அப்புறம் மீனா, ஜின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவளுக்கான அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே பூமியில் காட்டுறாங்க. அந்த டாக்டர், அப்புறம் சீஃப் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடணும், ஈவுக்கு எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கா, நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பிளட் வந்துட்டு இதை விட்டு வேறு எந்த பிளேஸ்க்குமே வந்து போகாது, ஸோ எந்த ஒரு ஃபங்கஸோ வைரஸோ எதுவுமே வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு. இந்த சைடை ஈவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லில் தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க கன்சீவாக இருக்காங்கள, நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்க போல். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் வந்துடுது. ஸோ இவங்க வந்து எமர்ஜென்சி பட்டனை அமுக்கும்போது அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா பதறி போய் ஓடி வருது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அவளுக்கு பெயின் வந்துருச்சு. இன்னி 1 வீக் இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல தான் உட்கார வச்சுருக்காங்க. இங்கே பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது.
ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "உன்னோட தலைய தூக்கி நல்லா புஷ் பண்ணு" அப்படின்னு. ஸோ அவளும் அந்த மாதிரி புஷ் பண்றா. "சூப்பர்! நீ இதே மாதிரி இன்னொரு டைம் புஷ் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளும் பார்த்தீங்கன்னா புஷ் பண்றா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன். இவங்க 2 பேரும் பூமிக்கு வந்து, அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி, அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 2 பேரும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஈவுக்கு முடியல. அதனால ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை காட்டுறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா பொறந்துருச்சு. அது ரொம்ப க்யூட்டா வேற இருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி டாக்டர் பொண்ண புடிச்சு அப்படியே உலுக்கிட்டு இருக்கா. "ஏன் நம்ம ஜெயிச்சிட்டோம்" அப்படி. இதுக்கப்புறம் மீனா, ஜின்னு, சாண்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி குடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஈவ் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய அப்படியே கொஞ்சிட்டு இருக்கா. ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஹீரோ கையில இவ குழந்தைய குடுத்துட்டு, அப்படியே அந்த இடுப்பு சைட தான் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது போல. ஒரு மாதிரி பதட்டமாகுறா. ஹீரோவும் கேட்குறான், "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் அவ மூஞ்சில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்துட்டு ஒரு இது மாரி வச்சிருக்கானுங்க, தொட்டி மாதிரி. அதுக்குள்ள வந்து ஹீரோ தூங்க வைக்கிறான். அப்போ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, "எனக்கு ட்ரிங்க் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு. "என்னடி பேசிட்டு இருக்க? இப்பதான் உனக்கு டெலிவரி ஆயிருக்கு. நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா" அப்படின்னு. சரி ஓகே, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவனும் போயிடுறான். அப்புறமாட்டி தான் இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதாவது அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல இதுக்கு முன்னாடி, கன்சீவா இருந்தாங்கன்னா கால்சியம் குறைஞ்சு போன் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ 0 கிராவிட்டியில புஷ் பண்ணும்போது போன்ஸ் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் இப்போ இவளுக்கு நடந்திருக்கு. இவளோட பெல்விக் போன்ஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு போல. ஸோ இவனால உயிரோட இதுக்கப்புறம் இருக்க முடியாது போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அவ ரொம்ப ஆசைப்பட்டு, கஷ்டப்பட்டு குழந்தை பெத்திருந்திருப்பா. பட் அந்த குழந்தையோட இருக்க முடியலையே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறா. அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா, கொட்டாயெல்லாம் விட்டுட்டு ரொம்ப க்யூட்டா படுத்திருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ பார்த்தீங்கன்னா, கண்ணீர்லாம் தொடச்சிட்டு நார்மலா இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்கை எடுக்கிறான். "நீ ஒரே ஒரு சிப்பு மட்டும் தான் குடிக்கணும். இல்லைன்னா அது வந்து உனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும்" அப்படின்னு. சரி ஓகேன்ற மாரி சொல்றா. பட் இவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல இப்போதைக்கு வேணாம். நீ வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும்" அப்படின்ற மாரி சொல்றான். "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு" சொல்றாளா. "அது நல்ல விஷயம் தான். நீ தூங்கு. தூங்குறது தான் ஒரு நல்ல மெடிசன் உனக்கு" அப்படின்ற மாரி சொல்றான். "இல்ல, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்ன பேசிட்டு இருக்க? நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதான் உன் உடம்பு நல்லா இருக்கும்" அப்படின்னு. "சரி நான் தூங்குறேன். ஆனா நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் போக மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணை மூடுறா. அவளோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பறக்குது. இவளுக்கு என்னாச்சுன்றதே தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே பூமியில காட்டுறாங்க. இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீச் ஒண்ணு குடுத்துட்டு இருக்கான். அதாவது இவங்க ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்து ஓப்பன் பண்ண போறாங்களாமா. அதுவும் இந்த எம்எஸ்எட்டோட சேர்ந்து இவனும் பண்ண போறானா. டாக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தானாமா. ஸ்பேஸ்ல வந்துட்டு பயோல் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து பொறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் இன்னைக்கு. அதனால தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம் அப்படின்னு. சரி, அந்த பயோல் எப்போ ரிட்டர்ன் பூமிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுவும் நல்ல கொஸ்டின் தான். பட் எனக்கே அது தெரியாது. இப்போ ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய 2 ஆட்கள் இங்கே தான் இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்கலாமா அப்படின்ட்டு அந்த ஜோ அப்புறம் சீஃப் கிட்ட தான் கேட்குறாங்க. சீஃப் வந்து சொல்கிறாங்க, பயோலோட ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அவளோட உடம்பு வந்து க்யூர் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க பூமிக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க வந்த உடனே நீங்கள் எல்லாருமே வார்மாக வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த காங் பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரி இல்லையே. நேராக அந்த சாய் கிட்ட போயிட்டு, "நம்ம 2 பேரும் இதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறணும். அப்போ தான் என்னோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் கடுப்போடு பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க இதை கேட்ட உடனே. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதோ, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பயோல் அவங்களுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. அது பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து அந்த சைட் போயிட்டுருக்கு. டாக்டர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, "குழந்தைய வச்சுட்டு நீ இந்த வேலையை பார்க்கறது கஷ்டமா இல்லையா" அப்படின்னு. "குழந்தை இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட இருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோ க்யூட்டா இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பயோல வந்துட்டு அப்படியே புடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த ப்ளூ கலர்ல ஒரு பிளானட் தெரியுதுல்ல, அதுதான் அம்மா அப்பாவோட வீடு. உனக்கும் அங்கே போகிறதுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சிரிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு அந்த சீஃபும் ஜோவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப நாள் ஸ்பேஸில் வந்து இருந்துட்ட, ஸோ நீ ரிட்டன் பூமிக்கு போயே ஆகணும், இல்லை அப்படின்னா உன்னோட கால் வந்துட்டு நடக்க முடியாமல் கண் தெரியாமல் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு. இல்லை, என் பொண்ணை நான் வந்து என் கூட பூமிக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் மட்டும்தான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன், அதுக்கான வழியை நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறமா அந்த பயோவில் தான் காட்டுறாங்க, இந்த மேடம் அவங்க அம்மாவுக்கே டஃப் கொடுப்பாங்க போல். ஸோ இது பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே அழகாக பறந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் பொண்ணு இருக்கால்ல, அவள் தான் இப்போ அந்த எலியோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா, பயோல இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிக்கிறா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜோ வந்துடுறான், அந்த சீஃபுமே வந்துடுறாங்க. அட எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, அம்மா சொல்லுங்கள், அங்கிள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாரும் க்யூட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் பார்த்துட்ருக்கா தண்ணி குடிச்சிட்டு. அதே மாதிரி அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு அந்த எலியை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அது அந்த சைட்லேருந்து பறந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஜோ பார்த்தீங்கன்னா, வா வா அங்கிள் கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அழகாக அவர்கிட்ட வருது. அடடா நீ நல்லாவே வந்து பறக்க கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக சிரிக்குது. இதுக்கப்புறமா அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளான்ட்டெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து எல்லோ கலர், இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படி இப்படின்ட்டு. இதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே பார்க்குறாங்க. என்னென்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே ஸ்பேஸ் வாக் தான் வந்திருக்கான். ஏன்னா ஈவோட அந்த சாம்பலை வந்து ஸ்பேஸ்லேயே விடலாம் அப்படின்றதுக்காக. ஈவ் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க போல். அப்படியே திரும்பி பயோல தான் பார்க்குறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் நின்றுட்டு இருந்திருப்பான்ல அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவனே பார்த்தீங்கன்னா அப்படியே காலை எடுக்கிறான், ஒரு மாதிரி அப்படியே பறக்கிறான். ஸோ அப்படியே ஒரு விஷயத்த தான் யோசிச்சு பார்க்குறான். அந்த பயோல் பார்த்திங்கன்னா பூமிக்கு ரிட்டன் வந்து நடக்கிற மாதிரி சாதாரண குழந்தைங்க மாதிரி ஓடுறது, ஆடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக வளர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். வந்து உயிரோடு இருந்து இவங்க 3 பேருமே பூமிக்கு ரிட்டன் போனாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஹீரோக்கு வந்து கண் பார்வையுமே தெரிஞ்சிருக்காது, காலுமே நடக்க முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் வீல் சேரில் வந்து அவன் உட்காந்துட்ருக்கான். பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து கையை பிடிக்கிற மாதிரியும் அந்த வாண்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓடி ஆடுற மாதிரியும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அவன் அந்த ஸ்பேஸில் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கான். இதோடு பார்த்திங்கன்னா இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. ஸோ ஹீரோக்கு என்ன ஆச்சுன்றது தெரில. அந்த பயோலுமே வந்து ரிட்டன் பூமிக்கு வந்தாங்களா அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியல. சாட்டிஸ்ஃபைடே இல்லாத ஒரு எண்டிங்காக தான் இந்த ட்ராமாவை முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.